Yes. இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க ஈஸி ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6. US bank dealers entered into 3 months forward contract with your customer to purchase US dollar 1 lakh at the rate of 47.2500. However, after 2 months, your customer comes to you and requests cancellation of contract. On this date, quotation for AUD in the market is as follows. See, in the cases, in bank AUD வாங்க போகுது பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட், நீ வந்து என்ன செய்யற, கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்ற. 3 months லேட்டர் தான் எனக்கு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறீங்க, பட் கஸ்டமர் 2 மாதத்துல வந்து கேன்சல் பண்ணான், இது இயர்லி கேன்சலேஷனு. அப்போ பேங்க் ஒரிஜினலி ஆஸ்திரேலியன் டாலர் வந்து பை பண்ணியும் கான்ட்ராக்ட் தான் போட்டுருக்கு. அப்புறம் பை பண்ணிக்கிறேன், ஏன்னா பை பண்ணுற அப்படிங்கும்போது கேன்சல் பண்ணும்போது ரிவர்ஸ் இல்லையா, பை பண்ணிக்கிறேன், இது கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணி பை பண்ணேன், இப்போ வந்து பை பண்ணணும், நான் வாங்கிக்கிறேன், ஒன்று கொடுக்குது. பேங்க்கு ஆஸ்திரேலியன் டாலர் பை பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 1, which rate use, remaining period 1 month. So use 1 month forward rate. Selling rate 47 ரூபா, compare rates, original rate 47 ரூபா 25, cancellation rate 47.52. டிஃபரன்ஸ் வந்து டேஷ், மீனிங் பேங்க்குக்கு லாஸ் as per AUD, கஸ்டமர் பே பண்ணணும். ஸ்டெப் 3, டோட்டல் லாஸ் 47 எப்படி 27 வந்துச்சுன்னா, நல்லா கவனிக்கணும், இடத்துல தான் எல்லாமே தப்பு பண்ணுவாங்க. நான் வந்து ஆல்ரெடி பேங்க்ல 40 ரூபா புக் பண்ணிட்டேன், 47,25,000 ரூபா இல்லைங்களா. ஆனால் 2 மாதம் கழிச்சு எனக்கு வேணாம்னு சொல்லுவாங்க. ஒரு 2 மாதம் கழிச்சுன்னா ஸ்பாட்டில் வந்து நிற்கிறேன். அப்போ இவங்க கேன்சல் பண்ணால் எப்படி கேன்சல் பண்ணால், பர்ச்சேஸ் ரேட்டில் இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அப்போ ஆப்போசிட்னா சேல்ஸ். இப்போ வாட் இஸ் சேல்ஸ், இதுதான் சேல்ஸ், பையிங் ரேட் செல்லிங் ரேட். அப்போ இந்த ரேட் எடுத்துக்கணும். 47.52க்கும் 47.25க்கும் டிஃப்ரெண்ட் ரேட். 47.52 47.25 into 1 lakh.